அகிலா கடிதத்தை காட்ட தணிகாசலம் சமாதானம் செய்கிறார். மாயா வைசாலிக்கு தன் செயினை கொடுக்கிறாள். வைசாலியிடமிருந்து ரவி செயினை வாங்கிச் செல்கிறான். சந்திரிகாவையும் குமரனையும் ரவுடிகள் வழிமறிக்க குமரன் சண்டையிடுகிறான். இனி குமரன் வேண்டாம், போய் தொலையட்டும். உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுடுச்சா? இல்ல மேம், ஒண்ணுல சின்ன காயம். ரத்த காயம் பட்டிருக்கு. இல்ல மேடம், ஒண்ணுல விடுங்க, பரவாயில்லை. சரி, நீங்க கார் ஓட்ட வேண்டாம், நான் கார் ஓட்டிக்கிட்டு வரேன். இல்ல மேடம், நான் ஓட்டுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க உட்காருங்க. பாருங்க, ஹரிதா போட்டு ஹெல்ப் பண்ண போனீங்க, காசு பணத்துக்காக எப்படி எல்லாம் பண்றானுங்க பாருங்க. ஒரு ராஸ்கல். நீங்க வண்டியில இருங்க மேடம், நம்ம கிளம்பலாம். குமரன் மேடம், காரை நீங்க உள்ள பார்க் பண்ண வேண்டாம், அது இங்கே இருக்கட்டும். நீங்க உள்ள வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். நீங்க கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. காலையில ஒரு 9 மணிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணா போதும். இல்ல மேடம், என்கிட்ட பைக் இருக்கு, நான் அதிலே போயிடுறேன். உள்ள வாங்க குமரன், நான் முதல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். நான் காரை பார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வலிலாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், கிளம்புறேன். இப்போ வலிக்காது குமரன், ஆனா நைட்டு நேரம் ஆக ஆக ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் செப்டிக் ஆயிடும். ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாமே சரியா போயிடும். நீங்க முதல்ல வாங்க, என்ன ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது. வாங்க போலாம். ஏன் இவ்வளவு லேட்டு? சொல்றேன் பாட்டி. குமரன், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சாவியை உள்ள வச்சுட்டு போப்பா. குமரன், இங்க வாங்க. என்னாச்சு சந்திரிகா? குமரனுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல தாத்தா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்டா? உனக்கு அடிக்கடி படலையே? ஏன்பா வண்டியை பார்த்து ஓட்டக்கூடாதா? என் பேத்திக்கு அடிக்கடி பட்டிருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? ஏன்பா இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்க? பாட்டி, கொஞ்சம் சும்மா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். நாளைக்கு ரொம்ப பெயினா இருந்தா நீங்க டியூட்டிக்கு வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் வந்துடுவேன். டேக் கேர். வரேன் மேடம், வரேன் சார். சரி. ஏமா சந்திரிகா, குமரனுக்கு எப்படி அடிபட்டது? அது ஒண்ணு இல்ல தாத்தா, நானும் குமரனும் கார்ல வந்துகிட்டு இருந்தோம். வழியில ஒருத்தனுக்கு காக்கா வலிப்பு வந்து துடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, நான் பரிதாபப்பட்டு காரை விட்டு இறங்கி அவனுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன். திடீர்னு காக்கா வலிப்பு வந்தவன் பொய்யா நடிச்சிருந்திருக்கான், என்கிட்ட கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டான். குமரன் தான் தலையிட்டு அவங்கள அடிச்சு விரட்டினாரு. ஏமா லேட் நைட்ல நீ ஏமா காரை விட்டு இறங்குற? ஊரே கெட்டு கிடக்கு, எவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? அப்படியெல்லாம் விட முடியாது தாத்தா, நான் ஒரு டாக்டர், எனக்கும் சமூக அக்கறை இருக்கு. நல்ல வேலை குமரன் இருந்ததால எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. எனக்கு என்னவோ அவன் வேலையாதான் இருக்கும்னு தோணுது. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாமா, எத்தனையோ நாள் லேட்டா வந்திருக்க, லேட் நைட்டா வந்திருக்க, என்னாச்சு? எந்த பிரச்சனையும் வரலையே. லேப்டாப்ப பத்தி நீ கேள்வி கேட்கல, அவன் உன்னை ஏமாளி நினைச்சு உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதோ செஞ்சிருக்கான் போல இருக்கு. எதையாவது உளராத. நீ சினிமாவுக்கே கதை வசனம் எழுதலாம், நல்ல கற்பனை வளம் இருக்கு உனக்கு. ஆமா பாட்டி, தாத்தா சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ணுங்க, நானே அந்த படத்தை எடுக்கிறேன். என்ன, நானே ஹீரோவா நடிச்சு விடுறேன். அழகான சின்ன பொண்ணா பாரு, நோ அப்ஜெக்ஷன். சூப்பர். சின்ன பொண்ணு கேக்குதா உங்களுக்கு? சின்ன பொண்ணு பேச்சுக்கு சொன்னமா? பேச்சுக்கு சொல்லுவீங்க. அவன் வருவாம்மா, நீ ஏன் இப்படி நில கொள்ளாம அலைஞ்சிட்டு இருக்க? வேலைக்கு போன இடத்துல முதலாளி விட்டாதானே வர முடியும். அவன் என்ன அரசாங்க உத்தியோகமா பாக்குறான் நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு? இதுக்குதான் இந்த வேலைக்கு போவேனா நான் அன்னைக்கே சொன்னேன். உன் தம்பி வாங்கி கொடுத்த வேலை தானே? ஆமா, ஆனா உன இதை வேற ஒண்ணு சொல்லிக்காமீங்க. அவரும் இதா சொல்றாரு, நீங்களும் இதே தான் சொல்றீங்க. என் தம்பி நல்ல எண்ணத்தோட தானே இந்த வேலையை வாங்கி கொடுத்தான். இல்லைன்னா உங்க பிள்ளைக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிருமா? இவர்தான் நாசுகா பார்த்து நடந்துக்கணும். லேட் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டான்னு எதையாவது சொல்லிட்டு வர வேண்டியது தானே.
வாயா வா. இப்பதான் வர வழி தெரிஞ்சதா? அங்கேயே படுத்து தூங்க வேண்டியதானே? ஐயோ, என்னடா கையில காயம்? என்னைய ஆச்சு? மா ஒண்ணும் இல்லம்மா, பதறாதீங்க, சின்ன காயம்தான். அந்த காயம் தான் எப்படி ஆச்சுன்னு கேக்குறேன். காலையில போகும்போது நல்லா தானே போனேன், இப்பயே இப்படி வந்து நிக்கிற? என்னாச்சுடா? ஒண்ணும் இல்லம்மா, வழியில ஒருத்தன் காக்கா வலி வந்த மாதிரி ரோட்ல படுத்து நடிச்சான். மேடம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக இறங்கி போய் அவனை காப்பாற்ற போகும்போது அந்த நேரம் 2 ரவுடி பசங்க அவங்கள்ட்ட வந்து கலாட்டா பண்ணானுங்க. குறுக்க பூந்து விலைக்கு கொஞ்சம் தள்ளு முள்ளாகி போச்சு. அதில் அடிபட்டு லைட்டா காயமாயிடுச்சு. உனக்கு என்ன பெரிய சினிமா ஹீரோன்னு நினைப்பா? அப்படிதான் நடந்திருந்தா விட்டுட்டு ஓடி வர வேண்டியது தானே? நீ எவ்வளவு காப்பாத்த போய் நான் என் தாலி எடுத்துட்டு நிக்கணுமா? அடிச்சி வாய மூடுறி. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு புலம்புறேன்? ஒரு பொம்பளை ஆபத்துல இருக்கும்போது அவங்க அப்படியே விட்டுட்டு ஓடி வர்றதா ஆம்பளைக்காக? அவங்க யாரு? என் முதலாளி அம்மா. நமக்கு சாப்பாடு போடுறவங்க, சம்பளம் கொடுக்குறவங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்து அப்படிதான் விட்டுட்டு ஓடி வருவாங்களா? அது சரி, சும்மாவா சம்பளம் கொடுக்குறாங்க? காலையில இருந்து நைட் வரைக்கும் கார் ஓட்டிட்டு இருக்கல, நேரங்காலத்தோட உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு அவளுக்கு தெரியலையா? அப்படியே நிக்காது ஒரு நாள் சீக்கிரம் வந்தாலும் உடனே அவ போன் பண்ணிடுறா. இது பாரு, இப்படி மரியாதை இல்லாம பேசாத. அவங்க ஒரு டாக்டர், அவங்க எல்லாம் நேரங்காலம் பார்த்து வேலை செய்ய முடியாதுடி. சரி, அவ ஒரு டாக்டர், நேரங்காலம் பார்த்து வேலை செய்ய முடியாது. எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் அதுக்கேத்த காசு வரும். நீ சாதாரண டிரைவர் தானேயா? நீ எவ்வளவு உழைச்சாலும் அதே சம்பளம் தானே? இது பாரு, ஒரு வேலைக்கு போகும்போது அதெல்லாம் பார்க்க முடியாது லட்சுமி. பெரிய படிப்பு படிச்சிருந்தா நீ நினைக்கிற மாதிரி காலைல 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட முடியும். நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு இந்த மாதிரி வேலை தான் பார்க்க முடியும். அதுவும் அம்மாவோட தப்பு. உன்னை நல்லா படிக்க வச்சிருக்கணும். எனக்கு பசிக்குது, வா வந்து எனக்கு சாப்பாட்டை போடு. யோ நில்லையா? ஏன் இவ்வளவு நேரம் வேலை வாங்கினால ஒரு வேளை சோறு போட கூட துப்பு இல்லாம போயிடுச்சு அவளுக்கு? ஏய், வேலைக்கு போற இடத்துல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அடிபட்ட உடனே பதறிக்கிட்டு அவங்க தான் மருந்துலாம் போட்டு விட்டாங்க தெரியுமா? ஓஹோ, இதையும் அவ தான் போட்டு விட்டாளா? கைக்கு மருந்து போட தெரிஞ்சவளுக்கு வயித்து கொஞ்சம் சோறு போட தெரியாதா? லட்சுமி, அவனை காலையில இருந்து வேலை பார்த்து அலுப்பா வந்திருக்கான். கையில வேற அடிபட்டு இருக்கு. அவன் இப்படி கஷ்டப்படுறது எதுக்கு? நீயும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. நம்ம வயிறு நிறையணும்னு தான் அவன் இப்படி உழைக்கிறான். முதல்ல அவனை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. போப்பா, போய் சாப்பிடு போ. வணக்கம் செட்டு. வாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்கப்பா. என்ன விஷயம்? செட்டு இந்தா. என்னப்பா, எங்க அடிச்ச? என்ன செட்டு அப்படி கேட்டுட்ட? எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்படியா? என்ன குவாலிட்டி இருக்குன்னு பாரு, எத்தனை கேரட்னு பாரு. 22, 25, இன்னும் அதிகமா கூட இருக்கும். அப்படியா? பார்த்தா தெரியல என்ன குவாலிட்டின்னு? கேரட் கம்மியா இருந்தாதான் காஸ்ட்லி கோல்டுன்னு அர்த்தம். அது கூட உங்களுக்கு தெரியலையேப்பா. செட்டு போதும் செட்டு. தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே தங்கத்துக்கு தேய்ச்சிட போற. உண்மையை சொல்லு ரவி, இந்த கோல்டு இந்தியாவிலே கிடைக்காது. மலேசியா, சிங்கப்பூர்ல தான் கிடைக்கும். இது ஒரிஜினல் கோல்டு. எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீயே ஒரிஜினல் கோல்டுன்னு சொல்லிட்டல்ல. இந்த பார், அதுக்கு நியாயமா என்ன பணம் வருமோ அதை கொடு. அது இல்லப்பா, நீ வரும்போதெல்லாம் என்ன படிஞ்ச மூக்குத்தி, திருகாணி தொலைஞ்ச தோடு, இல்லனா தேஞ்சி போன பித்தளை அண்டா, இப்படித்தானே கொண்டு வருவ. இப்போ இவ்வளோ காஸ்ட்லியா கொண்டு வந்திருக்கியே. இந்த பார் செட்டு, மனுஷனுக்கு எப்பவும் ஒரே மாதிரி நிலைமை இருக்காது. அப்பப்ப மாறும்ல. வாழ்க்கை ஒரு சக்கரம்னு சும்மாவா சொன்னாங்க? அது இப்ப என் பக்கம் திரும்பி இருக்கு. சீக்கிரம் பணத்தை கொடு. ஆமா, எவ்வளவு வரும்? சரி சரி, இங்கே இரு, உள்ளே போய் கணக்க பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. பார்த்து செட்டு, நகையே மாத்திர போற. ஹலோ
விக்ரம் சார், நான் ராம்லால் சேட் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சேட்டு. என்ன திடீர்னு போனு? கடையில் ஏதாவது திருட்டு போச்சா? சேச்சே, நீங்க இருக்கிற ஏரியால எப்படி சார் திட்டு போகும்? அப்புறம் வேற என்ன பிரச்சனை? கொஞ்சம் கடை வரைக்கும் வந்து போறீங்களா? நான் எதுக்கு சேட்டு வரணும்? உன் கடைக்கு தான் ஏழை போலங்களா வராங்களே. அடமானம் வைக்க என் கையில் ஒன்றும் இல்லை சேட்டு. நீங்க ஏன் சார் அடமானம் வைக்கணும்? இங்க ஒருத்தன் 10 பவுன் செயின் எடுத்துட்டு வந்திருக்கான். எப்பவும் அண்டாங்குண்டா தான் எடுத்துட்டு வருவான். அப்புறம் அதை மீட்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும் சார். அவன் கையில 10 பவுன் நகை இருக்கு. அதுவும் வெளிநாட்டு தங்கம் சார். கேட்டா யாரோ சொந்தக்காரன் கொடுத்தாருன்னு சொல்றான் சார். இந்த காலத்துல 10 பவுன் யார் சேட்டு தருவாங்க? அதுதான் சார் எனக்கும் டவுட்டா இருக்கு. நான் பணம் கொடுக்காம திருப்பி அனுப்பிட்டா அவன் வேற எங்கேயாவது கொண்டு போய் வித்துடுவான். ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா அவனை பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கு தான் சார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்படியா? சரி, பார்ட்டி அப்படியே அமைக்க வை சேட்டு. கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன். அப்புறம் என்ன செட்டு, கணக்கெல்லாம் பார்த்தாச்சா? சீக்கிரமா பணத்தை கொடுத்தா நான் பாட்டு கிளம்பி போயிடுவோம்ல. அதுக்கு தான் கொடுக்கல. எப்பயோ ஒரு வாட்டி வர டீ சொல்லிருக்கப்பா. பரவாயில்லையே, எனக்கு டீ எல்லாம் சொல்லியிருக்க. ரெகுலர் கஸ்டமர் பாணி. உன் நகைய வேலையை போட்டு கணக்கு பாக்குறதுக்காக அப்ரைசர் வந்துட்டு இருக்காரு. என்னது அப்பா ரைஸா? அவர் யாரு? அப்பா ரைஸ் இல்லப்பா, அப்ரைசரு. உன் நகை எத்தனை கிராம், கிராமுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லுவாரு. சரி, அவர் வரட்டும். டீ சொன்னேன்னு சொன்னியே, இன்னும் வரலையே. சொல்லிட்டேன்ப்பா, சீக்கிரம் வந்துடும். ஆமா சேட்டு, இந்த நகைக்கு எவ்வளவு கிடைக்கும்? லோக்கல் கோல்டா இருந்தா எவ்வளவு கிடைக்கும்னு நானே சொல்லிடுவேன். ஃபாரின் கோல்ட் ஆச்சப்பா. அப்ரைசர் வந்து கணக்கு பார்த்துட்டு என்ன கிடைக்குன்னு சொல்லிடுவாங்க. சேட்டு, பார்ட்டி யாரு? டேய், நீ எங்கடா இங்க? சார், செயின் கொண்டு வந்த பார்ட்டி இவன் தான் சார். இவனா? இவன் பயங்கரமான பார்ட்டி ஆச்சே. கேடி பிள்ளா, கில்லாடி ரங்கா எல்லாம் இவன் தான். சொந்தக்கார பொண்ணுகிட்டே அவ புருஷனை கடத்தினதா பொய் சொல்லி பணத்தை பறிக்க பார்த்தவன். இவனை பத்தி எனக்கு தெரியும் சார், அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். சார், இந்த செயின் தான் சார். இது 10 பவுன் இருக்கும் சார். காஸ்ட்லி கோல்டு. நம்ம நாட்டில் கிடைக்காது சார். எங்க இருந்தா திருடுன? சார், நான் திருடல சார். அப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு உன் பொண்டாட்டிக்காக வாங்கினியா? சார், இது என் பொண்டாட்டி கிஃப்டா வந்தது சார். ஏண்டா, உன் பொண்டாட்டி நான் மைசூர் மகாராஜாவுடைய பேத்தியா? 10 பவுன் யாரா அவளுக்கு கிஃப்டா தர போறா? நீ திருடுனியா இல்ல உன் பொண்டாட்டி திருடிட்டு வந்தாளா? சார், நான் திருடல சார். என் பொண்டாட்டி தான் பரிசா கொடுத்தாங்கன்னு சொல்றேன்ல. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி செயினை காணோன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சான்னு கேட்டா உண்மை தெரிஞ்சிட போகுது. சார், இது என் பொண்டாட்டிக்கு பரிசா கொடுத்தாங்கல்ல, அவங்க விசிட்டிங் கார்டு இந்தாங்க. அது யாரா உனக்கு 10 பவுன் கிஃப்டா கொடுக்குற அளவுக்கு அப்பா டக்கரு? மாயா, ஏண்டா கீழே கடந்த அந்த காடை பொறுக்கிட்டு வந்துட்டு நாடகம் ஆடுறியா? சார், இல்ல சார். என்ன சார் நீங்க, நான் எப்படி சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. சத்தியமா சொல்றேன் சார், இவங்க தான் சார் அதை கொடுத்தாங்க. டேய், உண்மையை சொல்லிடு. இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க இல்லைன்னு மட்டும் சொன்னாங்கன்னு வை, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை மிதிச்சிருவேன். கேட்கட்டுமாடா? தாராளமா கேளுங்க சார், நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஹலோ, யாரு? ஃபோன் பண்ணது நீங்க. உங்களுக்கு யார் வேணும்? மாயா இருக்காங்களா? மாயா தான் பேசுறேன். என்ன விஷயம்? நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு கேஸ் விஷயமா நான் உங்களை என்கொயரி பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுமா? தேவையில்ல, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வரேன். என்ன கேஸ்? என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அதுதான் என்னன்னு கேக்குறேன். போன்ல சொன்னா புரியாது. ஒரு கிரிமினலை பிடிச்சு வச்சிருக்கேன்.
அவன் இருக்கிற விசிட்டிங் கார்டில் மாயான்ற பேர்ல இந்த நம்பர் இருக்கு. உங்களை நல்லா தெரியும்னு சொல்றான். அது விஷயமா தான் உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசணும். நோ நோ, அதுக்கெல்லாம் இப்போ எனக்கு டைம் இல்லை. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஹலோ, எனக்கு இது முக்கியமான விஷயம்தான். சின்ன என்கொயரி தானே, ஏன் பயப்படுறீங்க நீங்க? போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளோ பயமா? எனக்கு என்ன பயம்? சரி நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன். எங்க வரணும்? நான் சொல்ற அட்ரஸ்க்கு வாங்க. I will be there in another 10 minutes. Okay. டேய் நடரா. சார் எங்க சார்? டேய் நடராங்கற. வாடா. சார் எங்க சார் கூட்டி போறீங்க? சார் நான் தான் சொல்றேன் சார், அந்த கரெக்ட்டா கொடுத்தாங்க. வசந்தி, வசந்தி வாங்கக்கா. எப்படி இருக்கீங்க? கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன, எல்லாம் நல்லா தான் இருக்கேன். சரி இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதுக்கு பதில் சொல்லு. என்னக்கா இது? அகிலாவோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு வருத்தத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் நீ வந்து சமாதானம் பேசி 2 குடும்பத்திலயும் மறுபடியும் கல்யாணம் நடக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். சந்தோஷமான விஷயம் தானக்கா. அவளுக்கு பிடிச்ச இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம கடமை தானே. அப்படி மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போனா தானே அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எல்லாம் சரிதான், இருந்தாலும் என்னக்கா இழுக்குறீங்க? திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா? முதல்ல இதை படிச்சு பாரு. மொட்டை கடிதாசி எங்க வீட்டுக்கு வந்திருந்தது. இதுல தனிக்காச்சலம் குடும்பத்தை பத்தி எழுதியிருக்காங்க. படிச்சுட்டல்ல? இதுல யார் எழுதுனாங்கன்னு ஒன்னும் மென்ஷன் பண்ணலையே. இந்த லெட்டர் எழுதுனவங்களுக்கு அப்படி நம்ம குடும்பத்து மேல நிஜமாலே அக்கறை இருந்திருந்தா அவங்க நேர்ல வந்து சொல்லிருக்கலாமே. இல்ல அவங்க பேரு அட்ரஸையாவது மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுவும் பண்ணல. இத பாக்கும்போது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னு ஒரே ஒரு மோட்டிவ் தான்க்கா தெரியுது. எழுதுனது யாருங்கிறதா இப்ப முக்கியம். இதுல எழுதியிருக்கிற விஷயத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு வசந்தி. எதுக்கு பயப்படணும்க்கா? யார் எழுதிருக்காங்கன்னே தெரியல. இந்த மொட்டை கடுதாசிய பார்த்து நாம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நம்ம குடும்பத்துக்கோ இல்ல அந்த தனிகாச்சலம் குடும்பத்துக்கோ வேண்டாதவங்க தான் இதை எழுதிருக்கணும். அகிலாவோட கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது தான் அவங்களோட குறிக்கோளா இருந்திருக்கு. அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது வசந்தி. தனிகாச்சலம் வீட்டுக்கு என் பொண்ண மருமகளை அனுப்பி வச்சு அவளை தெரிஞ்சே பாழுங்கணத்துல தள்ளுற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறத நினைக்கும் போது அது அவங்க கற்பனைக்கா. அகிலா ரொம்ப நல்லவ, அவளுக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையும். நீங்க தேவையில்லாத கவலையெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. இப்படி அவநம்பிக்கையா பேசாதீங்கக்கா. தனிகாச்சல குடும்பத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணோம். அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். நீ சொன்னேங்கிறதுக்காக தான் எனக்கு பெருசா விருப்பம் இல்லைனாலும் சரின்னு சம்மதம் சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அகிலா நிச்சயம் நின்ன உடனே நாங்க அவளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் நீ போய் அவங்க கிட்ட சமாதானம் பேசி சம்மந்தம் பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்த. இல்லனா அகிலாக்கு இந்நேரம் வேற மாப்பிள்ளை முடிவாயிருக்கும். இந்த மொட்டை கடுதாசி வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. அக்கா, எனக்கும் உங்க குடும்பத்தை பத்தி பெருசா ஒன்னும் தெரியாது. நீங்க தான் முதல்ல பேசி இந்த கல்யாணத்தை எல்லாம் முடிவு பண்ணீங்க. நடுவுல ஒரு பிரச்சனை வந்து இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் தான் நானே தலையிட்டேன். நான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்க என்கிட்ட பேசினது நடந்துகிட்டது அகிலாவை அவங்க நல்லா பாத்துப்பேன்னு சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் தான். யாரோ வேண்டாதவங்க எழுதின இந்த மொட்டை கடுதாசிய வச்சு அவங்கள நம்ம தப்பா எடை போட முடியாதுக்கா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அங்க எங்க வீட்லயும் யாரும் இந்த லெட்டரை சீரியஸா எடுத்துக்கல. நீயும் இப்படி சொல்ற. நெருப்பு இல்லாம புகையாது வசந்தி. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் அவ்வளவு தூரம் வேணா வேணான்னு சொல்லியும் நீங்களா பிடிவாதமா இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க. இந்த மொட்டை கடுதாசில இருக்கிற மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா
அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். முதல் தடவை வேணா இந்த கல்யாணத்தை நாங்க பேசி முடிச்சதா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முழு பொறுப்பு நீதான். நாளைக்கு என் பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீதான். நீ மட்டும்தான்.